சூரியனுக்கு செல்ல முடியாது, நட்சத்திரத்தை எண்ண முடியாது, என் தலைவனை எவனாலையும் வெல்ல முடியாது. ஏண்டா இது நம்ம பாக்குறதுக்கே கிரிஞ்சா இருக்கு. தலைவா சண்டை காட்சியில ப்ரூஸ்லி ஆவியா வரான் தெரியுமா உள்ள. உங்களுக்கு ஹார்ட் பீட் லேப்டாப் அடிக்கும். தனுஷ் தான் அடிக்கும். தல ரசிகர் தடையே வந்தாலும் தடையே இல்லாம ஓட்டி போய்கிட்டே இருப்போம். ஆக்சுவலா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஃபேன்ஸ்னால, அதாவது அவங்களோட ஐடல்ஸ் ஹீரோஸ் எப்படி பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, உண்மையான மூவி லவர்ஸ் அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலாக அந்த ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களோட ஐடல்ஸ் இருக்காங்கன்னா அதை மூவியில் போய் பார்க்குறாங்க, அவங்களோட பாசிட்டிவ் நியூட் சொல்கிறாங்க, இதோட முடிஞ்சிட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி நடக்குது. இப்போ வாரிசு அந்த துணிவு தேட்டரில் ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போதோ அந்த ஃபேன்ஸ்க்காகவே அந்த தேட்டர் ஓனர் அவ்வளோ தூரம் டெடிகேட்டடாக போய் அந்த மூவியை அவங்க ஒரு ஐடலுக்காக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்ன? ரோகிணி திரையரங்கை சூறையாடி சென்ற கிளைமேக்ஸ் காட்சிகள் தான் இவை. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணுறதா இருக்கட்டும். இதை தாண்டி காமன் ஆடியன்ஸுமே இதில் நிறையா பாதிக்கப்படுறாங்க. படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் வெளியில் வரான்னு வச்சுக்கோங்க, அவனோட ஒப்பீனியன் சொல்கிறான், அவன் ஒரு நார்மலான ஒரு கிரிட்டிக் ரிவ்யூ சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனை போயிட்டு நீ இந்த ஃபேன், அதனால தான் நீ இந்த விஷயத்த பேசுகிற, நீ என் தலைவனுக்கு ஏற்றா பேசுகிற, நீ வேணும்னே படம் பார்த்து நல்லா இல்லைங்கிற. விஜய் ஃபேன் இருக்காரு, ஒரு அஜித் ஃபேன் இருக்காரு. ஒரு விஜய் ஃபேன் ஒரு ஒப்பீனியன் சொல்றாரு அப்படின்னா அது அஜித் ஃபேன் எதுக்க முடியல, அஜித் ஃபேன் சொல்றாருன்னா விஜய் ஃபேன் இருக்க முடியல. இந்த மாதிரி ரஜினி ஃபேன் இந்த மாதிரியே தான் பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு உள்ளான ஒரு மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஒப்பீனியன் சொன்னாலும் இது பிரச்சனையாக தான் இருக்கு. ஸோ இதை தாண்டி இந்த விஷயம்லாம் தாண்டி ஆன்லைன்லயும் ட்ரோல். ஒரு ஐடலுக்கு நம்ம வந்து ஒரு ஃபேன்ஸா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பிடிக்காத ஒரு ஹீரோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஒரு மீம் பேஜ் கிரியேட் பண்ணி அவரை பத்தி தப்பா நம்ம போடுறதா இருக்கட்டும். அது உண்மையா நடந்த விஷயமா இருந்தா சரி, ஆனால் எடிட் பண்ணும்போது ஃபெமினின் கேரக்டர் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் எடுத்து அதை எடுத்து போடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் மாத்தி ஒரு மீம் டெம்ப்ளேட்ஸா மாத்துறது. இந்த விஷயம் தான் அதிகமாக நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேன்ஸ்னால மட்டும்தான் அவங்களோட ஐடல்ஸே அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை தாண்டி மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ்க்கு நெகட்டிவிட்டியை அக்செப்ட் பண்ணுற தன்மையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்றதுன்னா இந்த விஷயம் வந்து நெகட்டிவே இல்லை, உனக்கு தான் அது நெகட்டிவாக தெரியுது, நீ வேணும்னே இந்த போய் கொலாப்ஸ் பண்ணுற. படம் செம்மையா இருக்கு, கண்ட நாய் பேசுவோம், படம் செம்மையா இருக்கு, மாசா இருக்கு, தைரியம் தான் அங்கே வந்து பேச சொல்லி படம் தாறுமாறா இருக்கு, புரியுதா? இதனால என்ன ஆகுதுன்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் படம் பிடிக்குது போல, நம்ம இந்த மாதிரியே படம் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலே போயிடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அப்பனா நம்மளுக்கு நம்ம பண்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம இந்த கமர்ஷியல் ஃபார்முலா ஃபில் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்குள்ளேயே வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா ஒரு நல்ல டேரக்டர்ஸ் அவங்களோட காம்போவா படம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு பூஜை போடுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சில பேர் ஷூட்டிங் போவாங்க, கொஞ்ச நாள் முடிஞ்சு போச்சு. இந்த எக்ஸ்பெக்டன்சிக்கு நாங்க ஃபேன்ஸை ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபேன்ஸ் தரப்புல இருக்கிற டேரக்டருக்கு அழுத்த வரதா இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்னாலவே அந்த படம் அதிகமா நடக்காமே போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். மோரோவர் பார்த்தோம்னா இவங்களுக்கு தேவையான டேரக்டர் மட்டும் வச்சு இவங்க படம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு தேவையான மியூசிக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே இவங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க டோட்டலா டேமேஜ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். மெயினா நீங்க பாத்தீங்கன்னா பாலாவுமே நான் கடவுள் படம் எடுக்கலாம் இருந்தது, அங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஜிவிஎம் விஜயோட கொலாபரேட் பண்ண வேண்டியதா இருந்தது, இந்த விஷயமா இருக்கட்டும். பாடஞ்சித்துமே பார்த்தோம்னா கமல்ஹாசனோட கொலாபரேட் பண்ண வேண்டியதா இருக்கட்டும். நிறைய விஷயங்கள் இதனால மாறி போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் யாரோட காரணம்னா மெயினா இந்த ஃபேன்ஸ்னால தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு. இதை தாண்டி ஏஸ்தெட்டிக்கல் டைரக்டர்ஸ் தான் இந்த மாதிரி மெயினா உள்ள வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபார்ம்ல வச்சிருக்காங்க. இப்படி ஒரு மூவி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட இந்த ஃபேன்ஸ்க்காக சில விஷயங்கள் மாற்ற வேண்டியதா, அதுல இவங்களோட சொல்ல வந்த கதையே மாறி போயிடுது. அதனாலவே சில பேர் பேக் அடிச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல கலெக்ஷன் இருந்ததுன்னா அது நல்ல படம் அப்படிங்கிற விஷயத்தை தான் கொண்டுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வெளியில இருந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியுது. இதனால தான் அதிகமா நல்ல மூவிஸ் எல்லாம் அதனால கெட்டு போறதுக்கு மெயின் காரணமே இந்த ஃபேன்ஸ்னால தான் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஃபேன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஐடலா இருக்கவங்க அவங்க ஒரு டான்ஸ் ஆடணும், அதே மாதிரி இந்த பிஜிஎம்ஸ் எல்லாம் தான் இருக்கணும். அப்படிங்கும்போது இது வெளியில் இருக்கிற லாங்குவேஜ் ஃபிலிம்ஸோட போய் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால சில படங்கள் வந்து நல்லா இருந்தாலும், அதோட கதை நல்லா இருந்தாலும், அந்த விஷயங்கள் நல்லா இருந்தாலும் அவங்களால கொண்டு போய் அதர் லாங்குவேஜில் இருக்கிற ஆடியன்ஸோட போய் கனெக்ட் பண்ண முடியல. நம்மளுக்கு உண்டான விஷயத்திலேயே தான் அந்த ஃபார்முலாக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கனால பெரிய பிரச்சனையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனால மூவியெல்லாம் எந்த ஒரு ஃபிலிம் அவார்ட்ஸுக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் எதுக்குமே அனுப்ப முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. முடிச்சது நான் தான், முடிச்சது நான் தான்.
ஒரு கேரக்டர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட ஐடலை வந்து தப்பா பேசினாலோ, அதாவது படத்துக்குள்ள இருக்க கதையில சொல்றேன், இது ஒரு பெரிய பிரச்சனை வச்சுக்கோங்களேன். அந்த ரியல் லைஃப்லயும் அவங்க வந்து போய் பாதிக்கப்படுது. நிறைய பேர் இன்டர்வியூலயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஏதோ ரஜினி சார் பத்தி திட்டினீங்கன்னா ஐயோ படத்துல இங்க அதுக்கு தான் மன்னிப்பு கேட்க சொல்றாங்க, ஐயோ தூக்கிட்டு வராங்க, இல்ல கரெக்ட் தான் நான் இனிமே பண்ண மாட்டேன் தலைவர் அப்படியெல்லாம் பேச மாட்டேன்னு எல்லாம் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தண்டவாளத்துல படுத்திருந்தவன் எந்திரிச்சார். பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியே முகாமியா. இதை தாண்டி மெயின் விஷயமே அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. அவங்களோட ஐடியல்ஸே சொல்றாங்க நம்மளுக்கு வந்து நற்பணி மன்றம் வேண்டாம், நம்மளுக்கு ஃபேன்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் தனியா இருக்குன்னு விரும்புறாங்க. ஆனா இவங்க அதை புரிஞ்சுக்காம போய் பஸ்ல இருந்து கீழே வந்து விழுகிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு நெருக்கடியில போய் 2 பேர் ஃபைட் பண்ணி செத்து போறதா இருக்கட்டும். இந்நிலையில் துணிவு படம் பார்க்க வந்த பரத்குமார் என்ற ரசிகர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விஷயம்லாம் யாருக்காக பண்றாங்க? ஃபேன்ஸ்க்கும் அந்த ஒரு ஐடல்ஸ்க்கும் இருக்கிற கனெக்டிவிட்டியே அவங்க லவ் பண்றது தான். ஆனா இந்த விஷயத்தினாலவே அவங்க எல்லாத்தையுமே வெறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கிய ஒருவர் இரத்த காயங்களுடன் சுயநினைவின்றி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஐடல்ஸ் எல்லாம் யாருமே பக்கத்துல வர வேண்டாம், அன்டச்சபிள் பர்சனை ட்ரீட் பண்ற மாதிரி தான் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? லேக் ஆஃப் சிவிக் சென்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். சிவிக் சென்ஸ் மற்ற விஷயத்துல இல்லை, அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம், அந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஆனால் மெயின் விஷயம் மூவியை பார்க்குற இடத்துல என்ன சிவிக் சென்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாப்கார்ன் சாப்பிட்றாங்க, அது வந்து மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப தடுக்குது அப்படிங்கிறது அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் பாருங்க, உள்ள உட்காந்து விசில் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல போய் ஸ்கிரீன். It was at this moment that he knew he fucked up. விசில் அடிக்கிறது கூட பிரச்சனை இல்லடா, ஆனா அதை தாண்டி போய் ஸ்கிரீனை கிளிக்கிறதா இருக்கட்டும், இல்ல உள்ள போய் பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும், சீட்டை டேமேஜ் பண்றதா இருக்கட்டும், அடுத்த நிமிஷம் போய் அதில் தான் படம் பார்க்க போறோம். இந்த விஷயம் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த பிரச்சனைலாம் நடக்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே கேன்சல் ஆச்சு. ஒரு மூவிலாம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது, ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலே தான் ஃபேன்ஸ் மேலேருந்து குதிச்சு சாகிறதா இருக்கட்டும். ஆனால் அங்கே இதே மாதிரி ஃபேன்ஸ் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஹாலிவுட்டுமே ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ மார்வல் மூவிஸ் பார்த்தீங்கன்னாலும் டிசி மூவிஸ் இதுக்குள்ள தான் பிரச்சனையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே ஆன்லைனில் போய் ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நேரில் போய் ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், டெத் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் மெயினாக இருக்கு. தேட்டரில் கவுண்டர் கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பெரிய விஷயம். நீ ஒருத்த மட்டும் காதலிச்சா பத்தாது கோபி. அப்ப வில்லனும் சேர்ந்து லவ் பண்ணணுமா? அதாவது ஒரு மூவி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவனுக்கு தான் எல்லாம் தெரியுற மாதிரி உட்காந்து பக்கத்துல இருந்தே கவுண்டர் கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை சிரிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பானுங்க. இதை பண்றதுனாலவே அவன் ஒரு டயலாக சொல்றான்னு வச்சுக்கோங்க, அது என்ன சொன்னானே நமக்கு காதுல விடுவாது, இவன் உட்காந்து ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு இருப்பானுங்க. இந்த பிரச்சனைலாம் இருக்கனால தான் நம்ம ஒரு மூவியை கரெக்டாக போய் வாட்ச் பண்ண முடியல, அந்த மூவி நம்மளோட போய் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேன்ஸ் தான் இருக்கிறதுலே நம்ம ஐடலுக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு, அதே மாதிரி பீப்புளுக்கும் நிறைய பிரச்சனையா இருக்கு. ஸோ இதனால இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, கண்ணியா இருங்கடா, அதுக்குன்னு போய் ஆபாசம் தவிர்ப்போம் இருக்காதீங்க. I am coming. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா.